நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட நீலாங்கரை வீட்டில இருந்து தலைமைச் செயலகத்துக்கு போறதுக்கு 17 கிலோமீட்டர் ஆகுது. இதனால வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பாக இந்த கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அதனால அங்க வந்து ரொம்பவே டிராபிக் ஆகுது. மக்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கான கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் போற மாதிரியும், இன்னொரு பக்கம் மக்கள் எப்பவும் போல வழக்கமா ரோட்ல போற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. இதை வந்து சமூக ஊடகத்துல எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது வந்து ரொம்பவே சிரமமா இருக்கிறதுனால போயஸ் கார்டன்ல ஒரு வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண ஒரு தரமான சம்பவத்தை வந்துட்டு யாருமே எந்த ஒரு முதலமைச்சருமே பண்ணல அப்படின்னு சொல்லியுமே பாராட்டிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆபீஸ்க்கு காலையில 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வருவோம், அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு அவர் காலையில 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வர்றாரு, லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்துட்டு வேற லெவலா இருக்கு, இது வந்து பயங்கரமான ஒரு மாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.